ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்த செயல் விரைவாகவே என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது. எதை நினைத்து நீ என்னிடம் வந்தாயோ அது உனக்கு இப்போது நடக்கும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடவே நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன் கண்மணி. உன்னுடைய காத்திருப்புக்கான முழு பலனையுமே நீ பெறப்போகின்றாய். நீ உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக நீ கவனித்துப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிருடன் இருக்கின்றேன். நீ என்னை உயிருள்ள ஜீவனாக பார்த்தால் நான் உனக்கு உயிருள்ள ஜீவனாக தெரிவேன். என்னை ஒரு பளிங்கு சிலையாக பார்த்தால் நான் உனக்கு ஒரு கல்லாக மட்டுமே தெரிவேன். நீ எப்படி எப்போது என்னை பார்க்கின்றாயோ அது போலவே நான் உனக்கு காட்சியளிப்பேன். நிறைய பக்தர்கள் என்னை உயிருள்ள உன்னுடைய ஆத்மாவாக என்னை பார்க்கின்றார்கள். உயிருள்ள ஆத்மாவாக நினைத்து என்னிடமே எல்லாவற்றையுமே சொல்கிறார்கள். நானும் அவர்களுக்கு தகுந்த பதிலை அளித்து அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றேன். நீ என்னை எப்படி பார்க்கின்றாய்? ஒரு பளிங்கு சிலையாக, கல்லாக பார்க்கின்றாயா, அல்லது உயிருள்ள ஒரு ஆத்மாவாக என்னை பார்க்கின்றாயா? அப்படியே நானும் உனக்கு பதில் தருகிறேன். என் மீது தீவிர நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அது கண்டிப்பாகவே புரியும். நான் உன்னை எப்போதுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்கிறேன். எப்படி தெரியுமா? நான் உன் மீது முழுமையான அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நெருங்காத அளவுக்கு உன்னை சுற்றி ஒரு சக்தி வலையை கட்டி இருக்கின்றேன். அந்த சக்தி வலைக்கு மீறி எதுவுமே உன்னை நெருங்காது. அதாவது எதிர்மறை எதுவுமே உன்னை நெருங்காது. எந்த தீங்கும் உனக்கு நேர நான் விட மாட்டேன். என்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பு வளையமாக நீங்கள் இருக்கும்போது எதற்காக நான் பயப்பட வேண்டும் என்று நீயே என்னிடம் வந்து கூறப்போகின்றாய். நீ கேட்டதை, நீ நினைத்ததை, நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகின்றேன். விதி என்ன விதி? அந்த சிவனே கதி என நீ ஒரு முறை இறுக்கி பிடித்து பார். எல்லாமே ஓடிவிடும். அந்த விதியின் சதி கூட நொறுங்கிவிடும். இந்த வரிகளை மட்டும் நீ நன்றாக உன்னிப்பாக கவனித்துப்பார். உலகத்தை மட்டுமே நேசி, ஆனால் ஒருவரையும் நீ நம்பக்கூடாது. நீ விடும் மூச்சு உனக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நீ இங்கே நடிக்கத்தான் வந்தவன். உன்னுடைய பாத்திரம் சிறப்பாக நடித்து செல்வதுதான் உன் வேலை. அதுதான். அதை நீ உணர்ந்து கொள். பிறகு எல்லாமே உனக்கு சிறியதாகவே தோன்றும். நாம் இங்கு பிறக்க வந்தோம், பிறந்து விட்டோம், மகிழ்ச்சியாகவே வாழ்ந்துவிட்டு மகிழ்ச்சியாகவே செல்வோம் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன்னால் அந்த துன்பத்தை எட்டை கூட பார்க்க முடியாது. துன்பம் என்ற ஒன்று கூட உன்னை நெருங்காது. ஏனென்றால் நாம் இங்கு வந்து செல்வது சிறிது காலம்தான் என்ற எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டால் உன் மனது எப்போதுமே சந்தோஷ அலையில் மட்டுமே இருக்கும். எப்பொழுதும் உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளவே எண்ணுவாய். அந்த துன்பம் என்ற பிரச்சனை உன் மனதுக்குள் வராமல் நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ சந்தோஷமாகவே இரு. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் நிறைவேற்றி தருகிறேன். நீ கிடைக்காது என்று நினைத்த ஒரு விஷயம் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. என் அனுமதி உனக்கு நான் தந்துவிட்டேன். நல்லதே நடக்கும்.